சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்தக் கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. புனிதமான சொற்கள் கொண்ட வேதங்களுக்கு துணையாக இருந்து அவற்றை அருளியவனும் ஒளியாக இருந்து நமக்கு வழிகாட்டுபவனும் ஆகிய சிவபெருமானின் பொன்போன்று பொழியும் இணையான திருவடிகளை நமது மனதினில் பொருந்த வைத்து நாம் கையால் தொழுது வழிபட்டால் கல்லுடன் பிணைக்கப்பட்டு கடலில் நாம் தள்ளிவிடப்பட்டாலும் நமக்கு பெரிய துணையாக இருந்து சிவபெருமானின் திருநாமமாகிய நமச்சிவாய நம்மை காப்பாற்றும். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. பூக்களுக்கு அணிகலனாக திகழ்வது தாமரை மலர், பசுக்களுக்கு ஆபரணம் போல திகழ்வது சிவபெருமான் மகிழ்ந்து நீராடும் பஞ்சகவ்யங்களை அளிக்கும் தன்மை. திருநாவுக்கரசர் சமண மதத்தை நிந்தனை செய்தாரென்று சமண குருமார்கள் கொடுத்த புகார் மீது திருநாவுக்கரசரை அரசவைக்கு அழைத்த மன்னன் அவரை ஏதும் விசாரிக்காமல் அவருக்கு பல தண்டனைகளை அளித்தான். அரசனின் இத்தன்மையை நினைவு கூறும் அப்பர்பிரான் இங்கு அரசர்களுக்கு அணிகலனாக திகழ்வது நடுநிலை நெறி தவறாமல் நடந்து கொள்ளும் தன்மை என்கிறார். நாவிற்கு அரிய ஆபரணம் போல் திகழ்வது நமச்சிவாய மந்திரமாகும். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வலல் புண்ணியப் புயலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகத்தில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. ஆகாயம் வரை மிகவும் உயரமாக கட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள குவியலாயினும் ஒரு தீப்பொறி அந்த அடுக்கினில் படர்ந்து பற்றி கொண்டால் அனைத்து கட்டைகளும் சாம்பலாக மாறி ஒன்றும் இல்லாத நிலை ஏற்படுவது போல் நாம் இந்த உலகினில் தொடர்ந்து செய்யும் பாவங்கள் எத்தனையாயினும் அவை அனைத்தையும் சுட்டெரிக்கும் தன்மை வாய்ந்தது நமச்சிவாய என்னும் திருநாமம். இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரானென்று வினவுவோம் அல்லோம் அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாம் உற்ற நடுக்கத்தைக் கெடுப்பது நமச்சிவாயவே. எந்த வகையான இடுக்கண் தன்னை எதிர்நோக்கினும் அந்த இடுக்கண்களிலிருந்து நீர் என்னை விடுவிக்க வேண்டும் என்று எவரையும் இறைஞ்சும் நிலையில் நான் இல்லை. மலையின் கீழ் மாட்டிக்கொண்டு எழமாட்டாத நிலையில் இருந்தாலும் அதனால் எனக்கு ஏற்படும் நடுக்கத்தை கெடுத்து காப்பாற்றுவது அருளின் வசமாகிய சிவபெருமானின் நமச்சிவாய மந்திரமாகும். வெந்த நீரு அருங்கலம் விரதி கேட்கலாம் அந்தணர்க்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீள்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. பல வகையான விரதங்களை மேற்கொண்டு தவம் செய்து மெய்ப்பொருளை நாடும் முனிவர்களுக்கு அழகு சேர்ப்பது அவர்கள் அணியும் விபூதியாகும். அந்தணர்க்கு பெருமை சேர்ப்பது அவர்கள் நான்மறைகளையும் 6 அங்கங்களையும் கற்றுத் தேர்ந்தவராக இருத்தல். சந்திரனுக்கு அழகு சேர்ப்பது அவன் சிவபெருமானைச் சரணடைந்து அவரது திருமுடியில் இடம்பெற்றிருக்கும் நிலை. சைவர்களாகிய நம் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் அணிகலனாக விளங்குவது நமச்சிவாய மந்திரமாகும். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலம் குளமிலன் ஆகிலும் குலத்துக்கேற்பதோர் நலமிகக் கொடுப்பது நமச்சிவாயவே. அனைவருக்கும் ஒரே தன்மையாக காணப்படும் சிவபெருமான் தன்னை சார்ந்த அடியார்களுக்கு எப்போதும் நன்மை செய்பவன். சிவபெருமான் தன்னை சாராதவர்களுக்கு நன்மை அளிக்காதவன். நற்குலத்தில் பிறவாதவரும் சிவபெருமானின் நாமத்தை ஓதினால்
அவர்களுக்கு நற்குலத்தோர் அடையும் நன்மைகளை அளிப்பவன் சிவபெருமான். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடிச் சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. வீடு பேறு அடையும் நோக்கத்துடன் உலகப்பற்றினை விட்டொழித்த சிறந்த தொண்டர்கள் ஒன்று கூடி சிவநெறியைச் சிந்தித்தனர். நானும் அவர்களைப் பின்பற்றிச் சென்று அவர்கள் கூறிய அஞ்செழுத்து மந்திரத்தைப் பற்றினேன். அந்த நமச்சிவாய மந்திரமும் என்னை பற்றி கொண்டு பல நன்மைகள் புரிந்தது. அப்பர் பெருமான் சமண சமயம் சார்ந்து இருந்த காலத்தில் தான் உற்ற சூளை நோயினை தீர்க்கும் வழி தெரியாமல் திகைத்தபோது சிவபெருமானின் அடியாராகிய தனது மூத்த சகோதரியின் கரங்களைப் பற்றி அவரை பின்தொடர்ந்து திருவதிகை திருக்கோயில் சென்று சிவபெருமானை வழிபட்டு சூளை நோய் தீர்ந்து நன்மை அடைந்த நிலையை இப்பாடலில் குறிப்பிடுகின்றார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நமது உள்ளத்தில் ஞான விளக்காக நின்று நம்மை பிணைத்திருக்கும் மலங்களை அகற்றும், சொற்களுக்கு துணையாக நின்று சொற்களுக்கு பொருளை அளிக்கும், பல்லாயிரக்கணக்கான உயிர்களின் உள்ளே நிலைத்து நிற்பது, பக்குவப்பட்ட நிலையில் நின்று பாசங்களை அறுத்த பலரும் காண்பது, நல்ல உள்ளங்களில் வீற்றிருப்பது நமச்சிவாய மந்திரமே ஆகும். நமது உடல் உயிர்குடி கொண்டிருக்கும் இல்லம் என்று கூறுகின்றார். நமது உடலில் உள்ள மனத்தில் நமச்சிவாய மந்திரம் துதிக்கப்பட்டு ஞான விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டால் நம்மை பிணித்திருக்கும் அறியாமை என்ற இருள் விலகுகின்றது. அனைத்து உயிர்களுடனும் சிவபெருமான் கலந்திருப்பதால் பல்லக விளக்கு என்று கூறுகின்றார் அப்பர் பெருமான். முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே, அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. முதல்வனாகிய முக்கண்ணனே அனைவருக்கும் முன் தோன்றிய நெறியாளன். அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவபெருமானின் செம்மையான நெறியை உறுதியுடன் சரணம் என்று வாழும் அடியவர்களுக்கெல்லாம் மிகவும் நன்மை பயப்பதான வீடுபேறு எனப்படும் நன்னெறியினை அளிப்பது நமச்சிவாய என்னும் மந்திரமே ஆகும். மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினைத் திருந்தடி பொருந்தக் கைதொழ நாப்பினைத் தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. மான்கன்றினை இடது கையில் ஏந்தியும் இடது பாகத்தில் உமையம்மையை ஏற்றுக்கொண்டும் காட்சியளிக்கும் சிவபெருமானின் திருவடிகளை அனைவரும் மலர்கள் தூவி வழிபடுவதால் எப்போதும் பூக்களுடன் இணைபிரியாதிருக்கும் திருவடிகளை நமது மனத்தில் பொருத்தி நமது நாவுடன் நமச்சிவாய பதிகத்தினை பிணைத்து சிவபெருமானை புகழ்ந்து பாட வல்லவர்களுக்கு எத்தகைய துயரங்களும் ஏற்படாது. அப்பர் பெருமான் நமது நாவுடன் நமச்சிவாய பதிகம் பிணைந்து எப்போதும் பிரியாது இரண்டறக் கலந்திருக்க வேண்டும் என்று இப்பதிகத்தின் மூலம் நமக்கு அறிவுறுத்துகின்றார்.